ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு வறுவல் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வறுவல்னால் அது உருளைக்கிழங்கு வறுவல் தான். அது நல்ல மொறுன்னு கொஞ்சம் ஸ்பைசி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தால் ஆஹா சொல்லவா வேணும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும். சிம்பிளாக பருப்பு சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடவும் இது ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்குங்க. இங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு 400 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க நல்லா அந்த மேலே தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடி ரெடி பண்ணணும். அது பார்த்துடலாங்க. இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஃபுல் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்தது 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, பெப்பர், அடுத்தது காரத்துக்கு மிளகாய் பொடியும் சேர்க்கிறோம். நான் இங்கே ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நல்ல கலரும் கொடுக்கும், காரம் அளவாக இருக்கும். நம்ம ஏற்கனவே மிளகும் சேர்த்துருக்குறோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொடிச்சுக்கணும். நல்லா ஃபைன் பவுடராக நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி ரெடி. இப்போ அடுத்தது உருளைக்கிழங்குகளை நம்ம வறுத்தெடுத்துக்கலாங்க. இங்கே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் தண்ணியில் போட்டு வச்சுருந்த உருளைக்கிழங்க தண்ணியை வடிச்சிட்டு இப்போ அந்த எண்ணெயில் சேர்த்து நான் வறுத்தெடுத்துக்கிறேன். நான் 2 பேட்சாக போட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சை தண்ணியை வடிச்சிட்டு போட்டாச்சு. நல்லா இது இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகணும். நல்லா கொஞ்சம் மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. நல்ல சூடான எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு எண்ணெய் இழுக்காது, நல்ல மொறுன்னு வறுபட்டுரும். நல்லா வறுத்தெடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து ஒரு கப்பில் வச்சிடலாம். நல்லா சுத்தமாக எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வறுப்பட்டுருக்கு. இந்த அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். இப்போ அடுத்தது அதே ஆயிலில் நம்ம மீதி இருக்கிற உருளைக்கிழங்கும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடலாம். சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விட்டுருவாங்க. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் வறுப்பட்டு இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடித்து எடுத்து அதே கப்பில் போட்டுருவோம். கிறிஸ்பியாக வறுப்பட்ட உருளைக்கிழங்குகள் ரெடிங்க. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம மசாலா பொடி, உப்பெல்லாம் சேர்த்து வறுத்தெடுக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு வறுத்தெடுத்த கடாயில் எண்ணெய் இன்னும் இருக்குது. இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே எண்ணெய் இருக்குது. நம்ம இதுலேயே மசாலா பொடியெல்லாம் போட்டு வறுத்தெடுக்கலாம். பட் நான் இங்கே வீடியோவுக்கு வேண்டி இந்த எண்ணெயை வடிச்செடுத்து வச்சுட்டு இந்த கடாயை கழுவி மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு நல்ல பொடியாக தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பூண்டு எண்ணெயில் போட்டாச்சு. இந்த பூண்டு இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஆயிலில் ஃப்ரை ஆன அந்த பூண்டோட வாசனையும் டேஸ்ட்டும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு ஸ்பெஷல் டச் இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. அடுத்ததாக ஒரு 2 சிட்டிகை பெருங்காயப்பொடி. இந்த பெருங்காயப்பொடி சேர்க்கறதால நல்ல வாசனையும் இருக்கும், நல்லதும் கூட. அடுத்தது ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் பொடி. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாங்க. பாருங்கள், பூண்டெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற உருளைக்கிழங்குகளை சேர்த்து விட்டுருவோம். கூடவே அந்த ஸ்பைசியான மசாலா பொடி கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு மிஸ் பண்ணாமல் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ உப்பு சேர்த்தாச்சு, எல்லாமே சேர்த்தாச்சு. இனி நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். அந்த ஆயிலில் இந்த மசாலா பொடியோடு சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரணும். ஸோ 1-2 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு இந்த மசாலா பொடியோடு சேர்ந்து இன்னும் நல்லா வறுப்பட்டு வரும். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாகும், நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுவும் தயிர் சாதம், ரச சாதம், சிம்பிளான ஒரு பருப்பு சாதம் செய்யும் போதெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு, நல்லா வறுத்து விட்டாச்சு. நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அந்த உருளைக்கிழங்கு மேலே எல்லாம் நல்லா கோட்டாகி நல்லா வறுப்பட்டுருச்சு. அவ்வளோதாங்க. இனி ஃபைனலாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சுவையான அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல ஸ்பைசி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்ல பொருத்தமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.